4 minutes episode 3. போன எபிசோட்லே பார்த்துருப்போம். ஒரு டார்க்கான பிளேஸ்ல ஒரு பையன் பின்னாடி திரும்பிட்டு இருப்பான். அப்ப அந்த சுருட்ட முடி பொண்ணு ஏதோ ஒரு ஃப்ரெண்டே வந்து அந்த பையன்ட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அந்த மர்டர் நடந்த இடத்த தான் காட்டுறாங்க. தன்கலையோட தம்பி மர்டர் நடந்த இடம். தன்கலை வேற யாரும் இல்ல, கானோட பாய் ஃப்ரெண்டோட பேர் தான் தன்கலை. இங்க போலீஸ்காரங்களா இருந்துட்டு இந்த கொலையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த கொலை நடந்தது இந்த பையனுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். இது பக்கா ரிவெஞ்ச் கொலை தான் அப்படின்ற மாதிரி இங்க பேசிட்டு இருக்க கொலையே. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல டெமோன் தான் கண் முழிக்கிறான். பக்கத்துல டைம் வந்துட்டு நீ இப்ப எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் திருத்தன்னு முழிச்சிட்டு. நீ எங்கேயோ இல்ல, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க, உன் ஃப்ரெண்டு கிரேட்டு தான் வந்துட்டு உன்னை அட்மிட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எப்படி இங்க வந்தேன், கிரேட்டை நான் எப்ப பார்த்தேன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கான். டைம் வந்துட்டு நீ எதுவும் பேசாத, இப்போ நான் உனக்கு தூக்க மாத்திரை கொடுக்க போறேன், ஒழுங்கா தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நர்ஸுக்கிட்ட பேஷண்ட் நம்பர் 4 காட்டுங்க அப்படின்னு சொல்ல, அங்கே டாக்டர் டேன் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே அங்கே போகிறான். அங்கே போனோடனே டேன் வந்துட்டு இந்த பேஷண்ட்டோட பேர் நாங்கள் தானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்ற மாதிரி டைம் சொல்கிறான். இங்கே பாரு, வந்தப்ப இவங்களோட ஆக்சிஜன் லெவல் லோவாக இருந்துச்சு, அதுக்கு டைம் வந்துட்டு அதுக்கு தானே டியூப்லாம் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு டியூப் போட்டால் மட்டும் அவங்களோட மூச்சு ஒழுங்காக வருதா, வரல, அப்போ நான் என்ன தான் பண்ணட்டும், என்னோட பேஷண்ட் சாவடிக்கணுமா அப்படின்ற மாதிரி இங்கே டைம் கேட்குறான். டே லூசு பேல, அப்படி ஒன்றும் இல்லைடா, ஆல்ரெடி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இதை போட்டு வர கஷ்டப்படுத்துறியே, இது ஒரு ட்ரீட்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்கா டைமு. இங்கே பாரு, நான் வெளியிலேருந்து மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த டோஸை போட்டு விடு, இதெல்லாம் எதுக்கு வந்துட்டு சொல்கிறது தெரியுமா, அவங்க பேர் நன்கோன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் கானை தான் காட்டாங்க. தன்காலே இருந்துட்டு அந்த ஃபோன் நிறைய அடிச்சிருப்பான் மிஸ்டேக் கால், அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இங்கே கான். இங்கே கிரேட்டை தான் காட்டாங்க. கிரேட்டுக்கு டைம் இருந்துட்டு 11 பொண்ணுன்னு காட்டுது. அப்படியே ஃபோன் எடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான் டக்குன்னு, மணி என்னடா அப்படின்ற மாதிரி. இப்போ 9:30 தான்டா ஆகுது அப்படின்னு சொல்ல, இங்கே பார்க்க 9:31 காட்டும். டக்குன்னு ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தா 11:1 மறுபடியும் காட்டுது. இப்போ நீங்கள் என்ன கவனிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 11 தான் காமிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ 11:1 எக்ஸ்ட்ரா காமிக்குது. அதில் இவனுக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது. அப்படியே கிளாஸ் ரூமில் போய் உட்காடுறான். இப்போ டைம் நார்மலாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த கிளாஸ் ரூமில் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஆளை கிளம்பி போக்கல திரும்பியும் 11:1 காட்டுது. அந்த டைம் வந்துட்டு வியூவோட ஃப்ரெண்டு வந்துட்டு கிரேட்டுக்காக ஒரு டீ வாங்கிட்டு வரேன், அவன் வந்துட்டு யார் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை வெளில ஒரு ஹேண்ட்ஸமான பையன் தான் கொடுத்து விட்டான் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, டைம் தான். அவர் ஒரு நோட்ஸ் எழுதி கொடுக்குறாரு. அதில் நார்மலான நோட் தான் இருக்கும். ஆனால் கிரேட்டோட கண்ணுக்கு என்ன மன்னிச்சிருவியா அப்படின்ற மாதிரி டக்குன்னு இருக்கும். என்ன நம்மளுக்கு இப்படி தெரியுதே அப்படின்ட்டு டாக்டர் டைமை பார்க்கறதுக்காக அங்கே போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க, என்ன நீங்கள் திடீர்னு என்கிட்ட கால் பண்ணியிருக்க வேண்டியதானே வரத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டர் டைம் வந்துட்டு நீ கிளாஸில் இருப்ப, அதனால தான் உன்னை தொல்லை பண்ண வேணான்னு அடிக்கல அப்படின்னு டீயை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த தாய் டீ பிடிக்கும்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டு கேட்டேன், எந்த ஃப்ரெண்டு கேட்டேன் அப்படின்ற மாதிரி கிரேட் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்க, அதுவா ரேண்டமான ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் டைம் சொல்லிட்டு முழிக்க. அப்போ டாக்டர் டைம் வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தேனா நம்ம வெளில போய் டின்னர் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு கிரேட் வந்துட்டு இன்னொரு நாள் போகலாம், எனக்கு அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, டைம் வந்துட்டு அந்த இன்னொரு நாள் என்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அங்கேருந்து கிரேட் வந்துட்டு பதில் சொல்லாமே டீக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். கிளம்பி போன ஒரு செகண்ட்லேயே அவனுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. அப்போ டைம் பார்க்க 16:33 காமிக்கும். அப்படியே ஒரு செகண்டு பேக்குக்கு போயிட்டான். இப்போ ப்ரெசென்ட்ல டாக்டர் டைம் வந்துட்டு கிரேட் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஒன்றாவல அப்படின்ட்டு டைம் எடுத்து பார்த்தா 16:29 இருக்கும். இப்போ 4 நிமிஷம் ஃபியூச்சரை பார்த்துட்டு இப்போ பின்னாடி பேக்குக்கு வந்திருக்கான். பேக்குக்கு வந்தோடனே நம்ம டாக்டர் டைமை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன்ல நான் 4 நிமிஷம் ஃபியூச்சரை போய் பார்க்குறேன்னு, என்ன இதுக்கு என்ன சிம்டம்ஸு அப்படின்ற மாதிரி டாக்டர் டைம் கேட்க, இப்போ கூட நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இந்த தாய் டீ வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கு பிடிக்கும்ட்டு, அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு என்ன டின்னருக்கு கூப்பிடலான்ட்டு இருக்கீங்க, கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்ட டைம் வந்துட்டு என்னடா நம்ம மனசுக்குள்ளே நினச்சிதான் அப்படியே சொல்கிறானே அப்படின்ட்டு, இங்கே பாரு நான் ஒரு சர்ஜன் தான், இதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கிளம்ப இங்கே கிரேட் வந்துட்டு டீக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனை சிரிச்சுக்கிட்டே போகிறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகி அடுத்த சீனில் டாக்டர் தேர்னை பார்க்கறதுக்காக டைம் போகிறான். அங்கே போயிட்டு ஆல்ரெடி ஒரு பாட்டிமாக்காக அடிச்சிருப்பானுங்களா பேஷண்ட்டு, அதனால டைம் வந்துட்டு தானுக்கிட்ட சாரி கேட்க, இங்கே பாரு நீ பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இங்கே டானு. அப்போ டே இதை விடுடா, ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லியிருக்கான் 4 நிமிஷத்து ஃபியூச்சரை பார்த்தான்னு சொல்கிறான்டா, அந்த மாதிரி பேஷண்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி டாக்டர் டைம் கேட்க, ஆமாம் இந்த மாதிரி பேஷண்ட் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, டே என் ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி தானே சுச்சுவேஷன், அவனை நீ பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க,
சரி பார்க்குறேன், வர சொல்லு ஒரு நாள் அப்படின்ற மாரி சொல்ல, சரி ஆனா எனக்கு ஒரு டவுட்டுடா. இந்த 4 நிமிஷம்னா என்னடா? 4 நிமிஷத்துல ஃபியூச்சர் எப்படி பார்க்கறது? அப்படின்ற மாரி இங்க டாக்டர் டைம் கேட்க, அப்படியே இந்த சீன கட் பண்ணி ஒரு இல்யூஷன் மாரி காட்டுறாங்க. அதுக்குள்ள 4 மணின்னு காட்டுது. அப்படியே அதுக்குள்ள கிரேட் போற மாரியும் இருக்கு. பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அவ திரும்புற நேரத்துல இவன் கனவுலேருந்து முழிச்சுக்கிறான். அதுவும் டைம் எழுப்பிவுட்டு. இப்ப டாக்டர் டைம் கூட தான் டின்னருக்காக வந்திருப்பான் போல கிரேட்டு. அப்படியே இவனுங்க 2 பேரும் ஒரு விளையாடுற இடத்துல பொம்மை எடுக்கிற விளையாட்ட இவனுங்க சின்சியரா அதுவும் கியூட்டா விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அப்படியே நிறைய பொம்மையும் கலெக்ட் பண்றானுங்க. இப்படி இவனுங்க விளையாண்டு முடிச்சுட்டு டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிரேட் வந்துட்டு டாக்டர் தைம் அவன் வீட்டுல இறக்கி விடுறப்ப வெறும் பாட்டி மட்டும் தான் இருக்காங்களா அவங்க வீட்டுல அப்படின்ற மாதிரி கேட்க டாக்டர் தைம் வந்துட்டு ஆமா பாட்டி கூட தான் நான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து அவங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க கிரேட் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லிட்டு இருப்பான். அப்ப கிரேட் வந்துட்டு இப்ப நான் மட்டும் எப்படி இருக்கேன்னா காசு பணம் மட்டும்தான் இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்ல அப்படின்ற மாதிரி இங்க சொல்ல இப்ப டாக்டர் டைம் இருந்துட்டு மறுபடியும் விளையாட போனா என்னை கூப்பிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க கிரேட் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, டாக்டர் டைம் மேல கை வைக்க அப்ப டாக்டர் டைமும் வந்துட்டு கிரேட்டை பாக்குறான். அப்படியே ஒரு செகண்ட் இவனுங்க கிஸ் பண்றதுக்கு கிட்ட கிட்ட வரானுங்க. அப்ப கிரேட்டோட இல்யூஷன்ல ஆல்ரெடி நடந்திருக்கும்ல இன்டிமேசி சீன் கிரேட்டுக்கும் டைமுக்கும், அது வந்து போகுது. இந்த சீரீஸை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆல்ரெடி நம்மளும் ஃப்யூச்சரை பார்த்துருப்போமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்மளுக்கு நடந்த மாதிரி தோணியிருக்கல, அதுதான் இந்த சீரீஸோட கதையே நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இவனுங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற நேரத்தில் டாக்டர் டைமோட பாட்டி எகித்தாப்பில் வந்துட்டு இருப்பாங்க குப்பை கொட்டுறதுக்காக. அதை பார்த்துட்டு டைம் வந்துட்டு கிஸ் பண்ணாம போங்க, கிரேட்டும் இருந்துட்டு முழிச்சுக்கிறான். இப்போ இந்த ஆக்வர்ட் சுச்சுவேஷனை எப்படியாச்சும் சமாளிக்கணுமே அப்படின்ட்டு டாக்டர் டைம் இருந்துட்டு கிரேட்டு கிட்ட இந்த மாதிரி நீ ஃபியூச்சரை பற்றி தெரியுதுன்னு சொன்னாலடா, அதை பற்றி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், அவனும் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னா, உன்னை ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறான் அவன்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல கிரேட் இருந்துட்டு அப்படியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்ற மாதிரி இங்கே டைம் கேட்க இருங்க இந்த பொம்மை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்லி கொடுக்க டைம் வந்துட்டு அதை வாங்கிட்டு போகிறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த சுருட்ட முடி பொண்ணதா காட்டாங்க. அவளும் வந்துட்டு அரைகுறையா இருக்கா. அவன் கூட ஒரு ஆளும் இருக்கான், வேற யாரும் இல்லை அந்த சாமோன்ற செக்யூரிட்டி தான். அவன்கிட்ட ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி எடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா போல. அந்த சாவியை எடுத்துட்டு அந்த லாக்கரை திறந்து ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ எடுத்துட்டு யாருக்கும் அமைச்சு விட்டுடுறா. அந்த டைம் இவன் லாக்கர்லாம் பூட்டிட்டு மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா அந்த சாமோன்ற ஆள் இருக்க மாட்டான். இந்த சுருட்ட முடிக்காரிய பின்னாடில இருந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். இவ்வளவு இருந்துட்டு அவனை அடிச்சு போட்டு போனை கையில எடுத்துட்டு ஓடுறா. ஓடிட்டு இருக்கக்குள்ள ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே ஓடக்குள்ள இந்த சாமோன்ற ஆளு அவ காலே சுட்டுடுறான். சுட்டதுக்கு அப்புறம் அவனும் விழுந்துடுறா. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அங்க கான் வர அந்த பொண்ணை ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறாங்க. அவளோட ஃபோனை வாங்கி இங்கே பாருங்க இதை லாக் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு காணிக்கிட்ட சொல்ல கான டென்ஷன் ஆகுறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன் தான் கட்டாங்க. அங்கே போலீஸ் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கக்குள்ள அங்கே சீஃப் வராரு. சீஃப் வந்துட்டு போலீஸுக்கிட்ட இங்கே பாருங்க அந்த மர்டர் கேஸை பற்றி நீங்கள் இனிமேட்டு கவனிக்க தேவையில்லை, அந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ வேற கேஸை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே போலீஸ்காரலால் ஒன்றும் சொல்ல முடியல. சரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே இந்த பக்கம் தன்கொலையை தான் காட்டாங்க. கான் ஃபோன் எடுக்க மாட்டான் அப்படின்ட்டு இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. அங்கே இருக்க பொருளெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு இருக்கான். அப்புறம் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறான் போதைப் பொருள் கலந்து. அப்படியே அவன் பிடிச்சிட்டு இருக்கக்குள்ள இவனோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாருடான்னு பார்த்தா இந்த போலீஸ்காரர் தான். இவனுக்கு கதவை திறந்து போயிட்டு என்ன ஏதோ விஷயம் கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இங்க பாரு இந்த கேஸ் இனிமேட் நான் பண்ண போறது இல்ல, என்னோட சீஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இது சீஃபா, அவர் நல்லவரா குட் பர்சனா அப்படின்ற மாதிரி இங்க தன்கொலை கேட்டுட்டு இருக்கான். இதை பத்தி நான் இங்க நின்று பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல தன்கொலை இருந்துட்டு வீட்டுக்குள்ள கதவை திறந்து விட்டுறான். வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அங்கே பொருள்லாம் அப்படி அடிச்சு உடச்சிருக்கிறத பார்த்துட்டு போலீஸ்காரும் அப்புறம் அந்த சிகரெட் இதையும் பார்க்குறான். இதெல்லாம் கவனிச்சுட்டு தன்கொலையிட்ட நீ இப்போ ஓகேவா இருக்கியா, உன் கூட யார் இருக்கா, ரிலேட்டிவ் இல்லை பார்ட்னர்ஸ் யாரும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தன்கொலை சொல்லுவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, இங்கே பாரு நான் உன் தம்பியை பற்றி விசாரித்தேன், அவனோட போஸ்ட்டு அவனோட கமெண்டெல்லாம் ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க தன்கொலை இருந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் ரீட் பண்ணேன்டா, அதில் ஒரு பொண்ணு இருக்கா ஷட் டவுன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பா, அவளை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ இங்கே இருந்துட்டு தன்கொலை இருந்துட்டு இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க டேய் நான் போலீஸ்டா, இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தன்கொலை கேட்டுடுறான். அதுக்கு போலீஸ்காரர் ஒரு பதிலையும் சொல்லாமல் நிற்கக்குள்ள இங்கே தன்கொலை இருந்துட்டு போலீஸ்காரை போய் கிஸ் பண்ணுறான்.
போலீஸ்காரர் வந்துட்டு டேய் நீ குடிச்சிருக்கடா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனோட வாய் மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்கோம் போல, மற்றபடி மற்ற எல்லாமே இவன் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவங்க இன்டிமேசியாக நடக்கிறானுங்க. இன்டிமேசியாக நடந்து முடிச்சதுக்கப்புறம் இவனுங்களும் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கக்குள்ள போலீஸ்காரர் வந்துட்டு பின்னாடி போஸ்டில் நம்ம தனக்குள்ளேயே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் இது உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது அப்படின்ற மாதிரி தனக்குள்ளே கேட்குறான். இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் அதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இதுக்காகவா சார்ஜ் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே தனக்குள்ளே இருந்துட்டு நான் தனியாக இருக்கப்பெல்லாம் எனக்கு கம்பெனி கொடுப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க பின்னாடியிலேருந்து போலீஸ்காரரு ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு நீ எப்போ டயர்டாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் எனக்கிட்ட ஒரு கால் பண்ணு, நான் கூட வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அது மட்டும் இல்லாமல் உன்னோட தம்பி சாவுக்கு யார் காரணம்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் போலீஸ்காரரை தான் காட்டாங்க. அங்கே தன்குள்ளையோட தம்பியோட ஃப்ரெண்டு இருக்கால அந்த ஒருத்தி கமெண்ட் பண்ணியிருப்பாள், அவளை பார்க்கறதுக்காக அவன் வந்திருக்கான். அங்கே வந்துட்டு நான் ஒரு போலீஸ்ப்பா, உன்னோட ஃப்ரெண்டு இறந்து போனாலும் அது கேஸை நான் தான் எடுத்து நடத்துகிறேன், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல இவ ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அங்கேருந்து போயிடுறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை ஒருத்தன் பின்னாடியிலேருந்து யாரோ பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் போலீஸ்காரர் வந்துட்டு காரு கிட்ட போக்குள்ள ஒரு நோட்டீஸ் எழுதி ஓடி இருக்கும், இந்த கேஸ் எடுத்து நடத்தினா உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி. யாரோட இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவனும் திரு முழிச்சிட்டு இருக்கான். இங்க 11:01 காட்டுறாங்க. இங்க கிரேட் இருந்துட்டு அரைகுறையா சிகரெட் பிடிச்சிக்கிட்டு என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கான்னா டைமை கிஸ் பண்ண போவான்ல அதை யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இங்க 11:01 இருந்தது 2ன்னு சட்டுன்னு மாறிடுது. அதை பார்த்து கிரேட் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறான். என்னடா இது 2ன்னு மாறிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ இவனுக்கு ஒன்றுமே புரியல. கடன்னு கீழே இறங்கி வந்துட்டு இவனுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து இல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு அப்படியே ரீகால் பண்ணி பார்க்குறான். இவனுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சிடென்ட் ஆனது தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்யூஷனாக. அந்த ஆக்சிடென்ட் அப்போ இல்யூஷன் டைம் வந்து 11ன்னு காமிக்கும். அப்படியே அப்புறம் டாக்டர் டைமை பார்த்தது, அப்புறம் டிமோடைல் சண்டை, இந்த டைம்லலாம் இல்யூஷன் டைம் வந்து 11:01ன்னு காமிக்கும். அப்புறம் இந்த பக்கம் இல்யூஷனில் ஒரு பொண்ணை பார்ப்பான்ல, ஆனால் ஃபுல் ஃபேஸையும் பார்க்க மாட்டான், பாதி ஃபேஸை பார்த்துருப்பான். அந்த டைமோ டாக்டர் டைமை கிஸ் பண்ண போவான்ல அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ 2ன்னு மாறி இருக்கு. இதெல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு இந்த விஷயத்த சொல்றதுக்காக டாக்டர் டைமுக்கு ஃபோன் அடிப்பான். ஆனால் அவன் ஃபோனே எடுத்திருக்க மாட்டான். உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு உன்னை பார்க்கணும்னா அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்லேயே காண தான் காட்டாங்க. காணு ஒரு பார்ல உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்கான். அப்போ தன்கொலையோட மெசேஜ் நிறையா வந்திருக்கும், மிஸ்டு காலும் வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு கால் பண்ண போகல. இன்னும் சாமோ வந்துட்டு கால் அடிப்பான். இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு வாயை திறக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அவளை அடிக்காமையே டார்ச்சர் பண்ணி கேளுங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க டைம்ல கிரேட் அங்கே வரான். அவனை பார்த்துட்டு கான் வந்துட்டு எதுக்குடா என்ன வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைண்ணா இந்த மாதிரி நான் ஃபியூச்சரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல, இப்போ அடிக்கடி அது மாதிரி வந்துட்டு இருக்கு, அது ரிலேட்டபிளாகவும் நடந்துட்டும் இருக்கு, அதனால ஒரு டாக்டரை பார்த்து பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரி கான் கேட்குறான். இல்லை அந்த டாக்டர் இப்போ கால் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல வேற டாக்டரை பார்க்கலாம்டா, உனக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி இங்கே கான் சொல்லிட்டு இருடா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அந்த டைம் பார்த்து பின்னாடி மாஸ்க்கு போட்டு ஒருத்தவன் கானு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நான் அந்த பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பையன் வேற யாரையும் கேட்கல, அந்த சுருட்ட முடி பொண்ணை தான் கேட்குறான். உடனே வந்துட்டு கலனோட கழுத்தை லைட்டாக கிழிக்க கான் வந்துட்டு சும்மா இல்லாமல் டக்குன்னு அவனை முன்னாடி இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கருப்பு சக்கா போட்டவனும் நல்லா ஈடு கொடுத்து அடிச்சு காண அடிச்சு கீழே போட அந்த இடத்துக்கு கிரேட் வந்துட்டான். கிரேட்டை பார்த்துட்டு இந்த கருப்பு சொக்கா போட்டவன் இங்கேருந்து கத்தியை எடுத்துட்டு கிரேட்டை தள்ளி விட்டு ஓடுறான். இங்கே கான் வந்துட்டு அவனை விட்டுடாத கிரேட் அப்படின்னு சொல்ல கிரேட்டு வந்துட்டு அந்த கருப்பு சொக்காக்காரனை பின்னாடியே துரத்துட்டு போய் அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைமு இந்த கருப்பு சொக்காக்காரன் மாஸ்கை கைட்ட அது வேற யாருமே இல்லைங்க, டாக்டர் டைம் தான். அதை பார்த்தோன்னே கிரேட்டுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே ஷாக் ஆகுறான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த எபிசோடில் கிரேட்டுக்கும் டைமுக்கும் சண்டை நடக்குமா அப்படின்றத மறக்காமல் உங்கள் கெஸ்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிவிடுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். டாட்டா. กดไลค์กดแชร์แล้วก็กด Subscribe พวกเราด้วยครับแล้วก็อย่าลืมนะครับกดกระดิ่ง